அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிப்ரவரி மாத மகர ராசி பலன்கள். நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், புதன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன். 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. இதுதான் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு, உங்களுடைய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் உங்களுடைய மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன், செவ்வாய். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது சூரியன் செவ்வாய் இருப்பது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இப்பொழுது உச்சமாக இருக்கிறார். இது பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதுதான். இருந்தாலும் சூரியனுடைய செவ்வாய் இருப்பது என்பது எதிலும் ஒரு வேகம், எதிலும் ஒரு ஸ்பீடு இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அதாவது இப்போ பணம் நல்ல ஒரு தனவரவு, பணவரவு, பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் இருக்கும். இதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஃபினான்சியலாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு பெரும்பாலும் கிடையாது. நல்லாவே இருக்கும். ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? அதாவது ஒரு விஷயத்தில், 2 விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பேசணும். ஏன்னா சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பது என்பது எதிலும் ஒரு வேகத்தை கொடுக்கும். அதாவது அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஒரு ஸ்பீடாக வேகமாக பேசிடுவீங்க சில நேரத்தில். புரியுதுங்களா? அதாவது எப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது நிதானமாக கையாளாமல் அது உங்களுக்கே ஒரு ஆவேசத்தோடு நீங்கள் கையாளுவீங்க. அதாவது ஒரு பொறுமை இல்லாமல் கையாளுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்புறமா நீங்கள் நினைப்பீங்க, நம்மளா அப்படி பேசிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரி பேசாமல் அடுத்தவங்ககிட்ட பேசும்போதும் சரி, எந்த இடத்துல யார்கிட்ட பேசும்போதும் சரி, வண்டி வாகனங்களை செல்லும்போதும் சரி, நீங்கள் ஒரு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த ஒரு பிரச்சனை தான் மைனஸாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்த மகர ராசி பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன் மகர ராசி பெண்கள் கவனமாக இருக்கணும்னாக்கா, சூரியன் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. புரியுதுங்களா? மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? கொஞ்சம் எதிர்க்க குடும்பத்தில். புரியுதுங்களா? ஏன்னா சூரியன் செவ்வாயும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் மகர ராசி பெண்கள், மகர லக்ன பெண்கள், முக்கியமாக மகர லக்ன பெண்கள். புரியுதுங்களா? மகர ராசி பெண்களும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். கணவர்கிட்ட பேசும்போது, உங்களுடைய கணவர்கிட்ட பேசும்போது நீங்கள் கவனமாக பேசணும், பொறுமையாக நிதானமாக பேசணும். புரியுதுங்களா? 1 மாதம் தான். அதுக்கு பிறகு கிரக நிலைகள் மாறிடும். அதுக்கு பிறகு நார்மல் ஆகிடும். இந்த 1 மாதம் நீங்கள் மகர ராசி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது. பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. சரி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன். இந்த கிரக சேர்க்கை எப்படி இருக்குனாக்கா, அதாவது சனி ராகு ஒன்றா இருப்பது என்பது அந்தளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது வேறு விஷயம். புரியுதுங்களா? அவங்களுக்கு 7.5 சனி விடுதலை ஆக போகுது. அதனால் சனினால் பெருமளவு பாதிப்பு அந்தளவு இல்லை. இருந்தாலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்குது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. சனி ராகு ஒன்றா இருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. ஏதோ ஒரு சுமாராக போய் இருக்கும் லைஃப். புரியுதுங்களா? கொஞ்சம் அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஸ்லோவாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக இல்லாமல் ஸ்லோவாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? இது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். லேசினஸ் இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஏன்னா சனி ராகு ஒன்றா இருந்தால் இப்படிப்பட்ட பலன்களை தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருங்க இந்த காலகட்டத்தில். அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்து சனி ராகு கூட சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பது நல்ல விஷயம்தான். அது ஒரு சமயோசித புத்தியை கொடுப்பார். நல்ல ஒரு சாதுரியமான புத்தியை கொடுப்பார். இதனால் எந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு நீங்கள் குடும்பத்தில் பார்த்து கையாளுவீங்க. அதனால் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் புதன் இருப்பது, சுக்கிரன் இருப்பது நல்லது தான். புரியுதுங்களா? இதனால் நல்ல இந்த காலகட்டத்தில் தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருப்பது நல்ல விஷயம்தான். அதாவது நல்ல ஒரு தனவரவு, நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா?
சரி, ஓகே. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து மகர உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருப்பதுன்னா கொஞ்சம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? எந்த விஷயத்தில்? அதாவது சுக்கிரன் கூட ராகு வேறு இருக்கிறார். புரியுதுங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் கூட ராகு வேறு இருக்கிறார். இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணிடத்திலும், அதாவது நல்லா கேட்டுங்க, மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணிடத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆணிடத்திலும், நல்லா கேட்டுங்க, மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணிடத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆணிடத்திலும் இந்த காலகட்டத்தில் பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகணும். ஏன்னா சுக்கிரன் கூட ஆக இருப்பது என்பது அந்தளவு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. இது தனவரு பொருளாதார வசதியை கொடுக்கும். இருந்தாலும் கூட அந்த பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகணும் நீங்கள். புரியுது? ஏன்னா இது வந்து ஒரு வித ஈர்ப்பை கொடுக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? சுக்கிரன் கூட ராகு இருப்பது என்பது ஒரு வித ஈர்ப்பு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த ஒரு மாதம் தான். அதுக்கு பிறகு கிரக நிலைகள் மாறிடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணிடத்திலும், பெண்ணாக இருந்தாலும் ஆணிடத்திலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துங்க. சொல்கிற விஷயம் புரிய நினைக்கிறவங்களுக்கு பார்த்து கவனமாக இருந்துங்க. சரி, ஓகே. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு. இது எப்படி இருக்குனாக்கா, 6ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது. புரியுதுங்களா? இது எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? கடன், நோய், வம்பு, வழக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எதுவுமே போகக்கூடாது நீங்கள். புரியுதுங்களா? முக்கியமாக எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். புரியுதுங்களா? அவர்களால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து கவனமாக இருந்துங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது கூட மைனஸ் பாயிண்ட் தான். புரியுதுங்களா? இதனால் வீண் வம்பு வழக்கு இது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் அதை எப்படி மெதுவாக கையாளணும், சாதுரியமே கையாளணும்னு பார்த்து கையாளுங்க. 8ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது நல்ல விஷயம் கிடையாது. பார்த்து கவனமாக இருந்துக்கும். எந்தவித வீண் வம்பு வழக்கும் நம்ம போகக்கூடாது. அதாவது இறைவனை சரணாகதி அடைந்து அமைதியாக மனசை வச்சுக்கின்னு நீங்கள் வந்து எந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு நிதானமாக கையாளணும். புரியுதுங்களா? அப்புறம் வந்து உயரமான இடத்துக்குலாம் நீங்கள் வந்து டூர் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? கவனம் வந்து அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்லாம் பார்த்து எடுக்க வேணாம். புரியுதுங்களா? அதாவது சுற்றுலா போனீங்கன்னா சுற்றுலா போகலாம் வரலாம். உயரமான இடத்துக்கு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த இடத்துக்குலாம் செல்லாமல் இருப்பதே நல்லது. அப்புறம் வீண் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்தில் எதுவும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பது நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.